ஒரு பெண்ணை வந்து தப்பு செஞ்சிட்டா அப்படிங்கிறதுனால நிற்க வச்சு கல்லால் அடிக்கிறாங்க. நான் கூட ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன், அழகிகள் தான் கைதாகிறார்கள், அழகன்களை பற்றி குறிப்பே கிடையாது. 2 பேர் சேர்ந்து செய்யாமல் ஒருத்தி மட்டும் செய்யக்கூடிய பாலியல் பிழையாது, 2 பேருக்கும் தானே. அப்போ ஏன் ஆண்களுக்கு மட்டும் அங்கே இல்லை தண்டனை? அங்கேயும் அப்படிதான் இருந்திருக்கு. வச்சு கல்லடிச்சு அவளை சாகடிக்கணும். மகதலினால் அவள் பேரு. சாகடிக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து நிற்கிறாங்க. ஓரமாக ஒரு பாறையில் உட்காந்துருக்காரு நம்ம ஆளு. என்ன இருக்கும் அவருக்கு அப்போ வயசு? ஒரு 30 வயசு, 31 வயசு உட்காந்துருக்காரு. எல்லாரும் அவரை பார்க்குறாங்க, கல் எடுக்கிறாங்க. எல்லாரும் கல் டக்குன்னு மண்ணில் பெருசாக அப்படி எழுதுறாருங்க. ஏதோ என்ன எழுதுனான்னு தெரியுமா அந்த மனுஷன்? உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை எறியுங்கள்ட்டார். ஏன்னா அவன் செத்து போகணும்ன்ட்டு எவன் ஃபஸ்ட்டு கல் எடுக்கிறானோ அவன் தான் முதல் பாவத்தை செஞ்சவனே. இப்படி குரல் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. யார் யார் பிறந்த நாளையோ கொண்டாடுகிறோம் இல்லையா? அவருடைய பிறந்த நாளையும் தான் கொண்டாடுவோமே. நான் கூட கேக் வாங்கிட்டு வந்தேன். தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யோசித்த தலைவர்களில் ஒருவர் இயேசு கிறிஸ்து. இப்படித்தான் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த மனிதர்களில் அல்லது நான் வாசித்த பெருமக்களில் என் மனதிலே ஆழமாக இடம் பிடித்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100லிருந்து 200 பேர் இருக்கிறாங்க. 100லிருந்து 200 பேர்களை என் மனதிலே நான் ஆழமாக விதைத்து வைத்திருக்கிறேன். அவர்களுடைய சொற்கள். பைபிள் தொடங்கிட்டேன், இயேசு கிறிஸ்து பற்றி பேசிட்டேன். பைபிள்லேருந்து ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை நான் சொல்கிறேன். நான் ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்கிறேங்க. இந்த மார்கழி பெருவிழாவில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கோ பைபிளை பற்றி பேசுவதற்கோ கிறிஸ்துவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவத்கீதையை பற்றி பேசுவதற்கு இந்துவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குரானை பற்றி பேசுவதற்கு முஸ்லிமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனாக இருந்தால்தான் இதை எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இதை படிச்சா பாவம், அதை படிச்சா பாவம்னு சொன்னவன் தான் பாவி. எல்லாவற்றையும் வாசித்தல், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுதல், அப்படி தெரிந்து கொள்ளுகின்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் தானே நாம் வாழ்கிறோம். எனக்கு தீபாவளி வந்து அவ்வளோ பிடிக்குங்க. அதிரசம் வரும், 10 வீட்டில் இருந்தாவது வரோன்னு எனக்கு தெரிஞ்சிடும். இது இந்த மூலை வீடு, இது வந்து 3வது வீடு, அது 4வது வீடுன்ற டேஸ்ட் தெரியுங்க. ஒரு 10 வருஷமா வருது, அதிரசம் வருது, ஆனால் எல்லாம் ஒரே டேஸ்டாக இருக்குது. எந்த கடையிலேருந்து வாங்கினாங்கிறது கிளீனாக தெரியுது. நாம் ஏதோ ஒன்றை இழந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த ஒன்றை மட்டும் இழந்து விடக்கூடாது என்று பிடித்துக் கொள்வதற்காகத்தான் சில மூத்தோன் சொற்களை கொண்டு வந்திருக்கிறேன். சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது 7ஆம் கிளாஸ் படிக்கிறேன். நான் எவ்வளவு குழந்தையாவே இருந்திருக்கிறேங்க. நான் சின்ன வயசுல உண்மைங்க 10-15 வயசு வரைக்கும் குழந்தையாவே இருந்தாதாங்க 15 வயசு வரை அப்புறமா அப்படி வளர முடியும். 7 வயசுல முத்தல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எங்க இருந்து 16 வயசுல ஞானத்தை தேடி போறது? அதுக்கு தான் எல்லாம் தெரியுது. 6 வயசுல எல்லாம் தெரியுது. ஒரு குழந்தைமையை பறித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவ்வளவு வயது கடந்து மூத்தோன் சொல் உள்ளே நிற்கிறது என்றால் மூங்கில் போல வளர்ந்திருக்கிறேன். ஒரு மூங்கில் வளர்கின்ற பொழுது 1 அடி வளர்றதுக்கு 4 வருஷம் ஆகும். அடுத்த 5வது வருஷத்துல 80 அடி வளரும். அது திடீர்னு வளர்ந்த 80 அடி அல்ல, 4 வருடங்கள் அது வேர் பாய்ந்து இருப்பதற்கான வெளிச்சம்தான் 5வது வருடத்தில் 80 அடியாக வளர்வது. அடிப்படையில் சில விஷயங்களை நாம் குழந்தைகளுக்கு தந்தாக வேண்டும். 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு பிரஷ்ஷை வாங்கி கொடுத்துச்சு எங்கள் அம்மா. எல்லாம் அந்த கறி போட்டு தானே தேய்ச்சிட்டு இருப்போம். கறியை போட்டு கடகடான்னு மெல்லுவோம் வேற. அதை எடுத்து ஃபுல்லாக தேய்ச்சிட்டு தான் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து ப்ரஷ் வாங்கி கொடுத்தாங்க.
படுக்கையில் வச்சுக்கிட்டு எப்போ விடியோன்னு ராத்திரிலாம் தூங்காம படுத்திருந்திருக்கிறேங்க நான். எனக்கு தெரியாதுங்க நைட்டும் தேய்க்கலான்னு. அவ்வளவு குழந்தையாக இருந்திருக்கிறேன். ஒரு கிளிப்புங்க, ஒரு கிளிப்புக்காக ஒரு வாரம் தவம் இருந்து 3 நாட்கள் தலையணையில் வைத்து ரம்ஜான் அன்றைக்கு காலையில் எழுந்திருச்சு அதை போட்டுக்கொண்ட அந்த பெருமிதம். இன்றைக்கு என் குழந்தைகளை நான் இந்த பரவசத்திற்கு கொண்டு செலுத்த முடியவில்லையே. சந்தோஷப்படுத்திருங்க பாப்போம் பிள்ளைகளை. எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது. அப்படி என்றால் ஏதோ ஒரு சொல்லில் நாம் பின்னடைவு கண்டிருக்கிறோம். ஏதோ ஒன்று நமக்கு புரிய இல்லை. நான் இந்த பைபிளை சொன்னேன் இல்லையா, பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொன்ன சில வார்த்தைகளை சொல்றேன். முதல் வருகின்ற மூத்தோன் சொல். இது நான் சொன்னதெல்லாம் ஏன் சொல்லு, இப்போதான் ஃபர்ஸ்டா ஓபன் பண்றேன். இன்னைக்கு அவருக்கு பர்த்டே இல்லை, a tribute for Jesus Christ. ஒரு சொல்லுங்க. மனசுல நிறைய இளைய குழந்தைகள் வந்திருக்கிறீர்கள். இந்த பெருவிழா குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் எங்கே இளைஞர்களும் குழந்தைகளும் ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார்களோ நீங்க கவலைப்படவே வேண்டாயா. இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இந்த பெருவிழா நடக்கும். வடம் பிடித்து பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். பாருங்க, 10 கன்னிமார்கள் தூங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு காட்சி. 10 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. பைபிளில் வரக்கூடிய ஒரு கதை. நாம தான் படிக்கிறது இல்லையா, அதை இன்னிலேருந்து ஆரம்பிங்க படிக்கிறது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கலாம். 10 பேர் படுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு அசிரீரியா ஒரு குரல் வருது. உங்கள் மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாக இருங்கள். இப்போ நீங்கள் மணவாளன் வந்து விட்டார டெலீட் பண்ணிடுங்க. மூத்தோன் சொல், ஆயத்தமாக இருங்கள். ஸ்டே அலர்ட், ஸ்டே ப்ரிப்பேர்டு. மனசுல இவ்வளோ கிடக்குதுங்க. இதோ 9 மணி வரைக்கும் பேசுறதுக்கு இவ்வளோ விஷயம் கிடக்குது. ஆயத்தமாக இருக்க வேண்டும். யார் முன்னால வராங்க யார் பின்னால வராங்கன்றது அவங்களுக்குள்ள போட்டி. உள்ள விவேகானந்தர் அடுத்து நின்றுகிட்டு இருக்கிறார், கிருஷ்ணர் நிற்கிறார், புத்தன் நிற்கிறார், வருவாங்க எல்லாருமே. ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். இது சொல். ஸ்கூல் சில்ட்ரன் வந்திருக்கிறீங்க, ஸ்டே அலர்ட். உன்னியம்தான் பின்னால் திரும்பி பார்த்தா 10 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. சொல் வந்துருச்சு, ஆயத்தமாக இருங்க, ஸ்டே ப்ரிப்பேர்ட். எந்திரிச்சாங்க. எனக்கு இதில் என்ன எனக்கு ஆச்சரியம்னா, எனக்கு இதில் மத கருத்தே தேவையில்லைங்க. நான் பகவத்கீதையை படிக்கிறேன், எனக்கு மத கருத்தே தேவையில்லைங்க. எனக்கு